ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங். இப்போ சாச் குக்கிங் என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். நூக்கல் அண்டு மீன்ஸ் கட்டில் வந்து என்ன செய்கிறோம், ஒரு கடாயில் ஆயில் போட்டு அப்புறமா வந்து ஆனியன் போட்டு நல்லா ரெட்டிஷாக பண்ணிக்கணுங்க. ரெட்டிஷாக பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பேஸ்ட்டு போட்டு நல்லா ஷேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மீன்ஸ் கட் வந்து இந்த ஆட்டுக்கறிங்க இது நல்லா சாப்பிடலாம். பசையணுங்க, இல்லை மஞ்சாத்தூள் போட்டுடணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க. சைடில் உப்பு போடுங்க. நீங்கள் சால்ட் போடுவாங்க, நான் வந்து கல் உப்பு போடுவேன். ஏன்னா கல் உப்புல வந்து அயோடின் இல்லை. ஸோ அதனால இது வந்து சாப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் சால்ட்டில் வந்து அயோடின் ஜாஸ்தி இருக்கு. நல்லா ஷேக் பண்ணணுங்க. என்ன போடணும், கடாய் வச்சு ஆயில் போட்டு அப்புறமா ஆனியன் போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை வந்து அந்த மீன்ஸ் கட் வந்து இதில் போட்டுக்கணுங்க. போட்டு மஞ்சாத்தூள் உப்பு போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா, இது வந்து மல்லி, பச்சை மிளகா, தக்காளி 3 கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து நூக்கல் கட் பண்ணி போட்டுக்கணுங்க. போட்டுட்டு இதில் போடணும். நல்லா ஷேக் பண்ணுங்க. அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து இதில் மிக்ஸ் ஆகட்டும் இந்த நூக்கல்ல. அப்புறம் ரெட் சில்லி போடணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம் ரெட் சில்லி. அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கணுங்க. ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க, போதும், ஜாஸ்தி வேண்டாம். ஜாஸ்தி இருந்தால் அப்புறமா சுத இதாக டேஸ்டே இருக்காது. ஸோ அதனால ஒரு டம்ளர் மட்டும் போடுங்க. அப்புறமா மூடி வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸு 3 விசில் வந்த அப்புறம் இறக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.